அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பென்னி குயிக் பாலசிங்கம். கேரளாவில் 140 சட்டமன்ற தொகுதி இருக்குது, 20 நாடாளுமன்ற தொகுதி இருக்குது. ஜனத்தொகை அப்படின்னு பார்த்தோம்னா 3.5 கோடி டு 4 கோடி, அவ்வளோதான். இந்த 3.5 கோடி ஜனத்தொகையில் தமிழர் எண்ணிக்கை கிட்டத்தட்ட 55 லட்சம் இருக்கிறாங்க தமிழர்கள். காசர்கோடிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் தமிழர்கள் பெரும்பான்மையாக இருக்கிறார்கள். குறிப்பிட்ட மாவட்டங்களில், குறிப்பாக பாலக்காடு, கோட்டயம், பத்தனந்திட்டா, கொல்லம், திருவனந்தபுரம், இந்த 5 மாவட்டங்களிலும் பெருவாரியாக வாழ்ந்து வருகிறார்கள். பாலக்காட்டுக்கு போனோம்னா பாலக்காடு, சித்தூர் என்ன, அங்கே ஒரு பெருவாரியான கூட்டம் இருக்குது. என்ன பிரச்சனைக்குரிய அந்த ஆதிவாசிகள் நிறைந்த பகுதிகளிலெல்லாம் தமிழர்கள் என்ன செய்கிறான், அடர்த்தியாக வாழ்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் தமிழர் மட்டுமே படிக்கக்கூடிய, தமிழ் பிள்ளைகள் மட்டுமே படிக்கக்கூடிய மேல்நிலை பள்ளிகள் நூற்றுக்கணக்கிலே கேரளாவிலே இருக்கிறது. என்னதான் கேரள அரசு தமிழ் பள்ளிகளை இழுத்து பூட்டினால் கூட ஓரளவு தமிழ் பிள்ளைகளுக்கான, முழு தமிழ் பிள்ளைகளுக்கான பள்ளிகளை எல்லாம் பல பள்ளிகளை நான் கண்டிருக்கிறேன். குறிப்பாக இடுக்கி மாவட்டம் உடுமஞ்சுறை தாலுகா பாரத்தோடு அரசு மேல்நிலைப் பள்ளி முழுக்க தமிழ் பிள்ளைகள் படிக்கக்கூடிய பள்ளி. ஆக இந்த 5-6 மாவட்டங்களிலே தமிழர்கள் பெரும்பான்மையாக வாழ்கிறார்கள். ஆனால் சட்டமன்ற உறுப்பினர் என்று பார்த்தோம் என்று சொன்னால் தேவிகுளத்தில் ராஜா மட்டும்தான். இந்திய மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வெற்றி பெற்ற ராஜா மட்டும்தான் ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினர். 55 லட்சம் தமிழர்களுக்கான உறுப்பினராக அவர் மட்டுமே இருக்கிறார். அவரும் எர்ணாகுளம் உயர்நீதிமன்றத்தால் தகுதி இழப்பு செய்யப்பட்டிருக்கிறார். 55 லட்சம் பேர் வாழக்கூடிய ஒரு மாநிலத்திலே இந்த தமிழர்களுக்கான மொழிவழி சிறுபான்மை அந்தஸ்து கொடுக்கப்பட்டிருக்கிறதா என்று கேட்டால் அது கொடுக்கப்படலை. சரியா? அப்போ தமிழர்கள் அங்கே எப்படி நடத்தப்படுகிறார்கள் என்று கேட்டால் நாலாந்தர குடிமக்களாக நடத்தப்படுகிறார்கள். இவர்களுக்கு மொழிவழி சிறுபான்மை அந்தஸ்து கிடையாது, இவர்களுக்கு கல்வி உரிமை கிடையாது, இவர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடையாது, இவர்களுக்கு வாழும் உரிமை கூட அங்கு கிட்டத்தட்ட 148 ஆண்டுகளாக கிட்டத்தட்ட மறுக்கப்பட்டே வந்திருக்கிறது என்கிற நிலையில்தான் நாம் என்ன சொல்கிறோம், ஒரு யூனியன் பிரதேசத்தை அந்த கேரளாவிலே தமிழ் மக்களுக்கான ஒரு ஆயுதமாக கையில் எடுக்க வேண்டும் என்று நாம் சொல்லுகிறோம். தேவிகுளம், பீர்மேடு உள்ளிட்ட 3 சட்டமன்ற தொகுதிகளை, 3 தாலுகாக்களை உள்ளடக்கிய ஒரு யூனியன் பிரதேசம் உருவாக்கப்படும் என்று சொன்னால் அங்கு ஒரு தமிழன் முதலமைச்சராக வருவதற்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கிறது. எப்படி புதுச்சேரியில் ஒரு தமிழன் முதலமைச்சராக இருக்கிறானோ அதுபோல இந்த 3 பிரதேசங்களை ஒன்றாக இணைத்து மலையக மாவட்டம், மலையக யூனியன் பிரதேசமாக அறிவிப்போம் என்று சொன்னால் அங்கு ஒரு தமிழன் முதலமைச்சராக வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. தமிழ் கூறும் நல்லுலகம் என்ன செய்ய வேண்டும், இதற்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும். கூடுதலாக மலையாள நாட்டிலிருந்தும் நேற்றை முதல் இந்த கோரிக்கைக்கான ஆதரவு வலுத்திருக்கிறது. அதை நோக்கி பயணிப்போம். நன்றி, வணக்கம்.